வாங்க வெங்காய பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துக்கிறேன். வெங்காயத்தெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. தண்ணியில் போட்டு கழுவுறப்ப நல்லா அப்படி உடச்சு விட்டுக்குங்க. உதிரியா வர்ற மாதிரி ஒரு டைம் கழுவுனா போகுது. தண்ணி இல்லாம சுத்தமா வடிச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துறேன். நீங்க உங்க தேவைக்கேற்ப சேர்த்திக்கங்க. கடலை மாவு ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாவெல்லாம் சேர்த்திட்டு அப்படியே குலுக்கி எடுத்துக்கலாம். இப்படி உதிரி உதிரியா தான் இருக்கணும். நீங்க அப்படி தண்ணி பத்தலைன்னா லைட்டா தெளிச்சு விட்டுக்குங்க. பிணைஞ்சு எடுத்தாச்சு. இனி பக்கோடா போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். நான் கடலை மாவு 75 கிராம், அரிசி மாவு 50 கிராம் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் மசாலா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம். இது கரெக்டா இருக்கு. உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கும் செஞ்சுக்கலாம். வாங்க நீ பக்கோடா போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். வாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு, போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். நல்லா செவந்துருச்சு, எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. வெங்காய பக்கோடா ரெடி. ஒரு 10 நிமிஷம் வேலை தான், சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம்.